Hi guys, welcome to Mupane Training Academy. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் விளையாட்டாக போகலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய படிச்சுட்டு இருக்கோம், படிக்க தான் போகிறோம், நம்ம படிக்கிறதுக்கு தான் இருக்கோம். ஆனால் கொஞ்சம் விளையாட்டாக படிக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் தமிழ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக தமிழில் வந்து நூல்கள், நூல் ஆசிரியர்கள், இது வந்து நமக்கு ஒரு கேள்வியோ இல்லை 2 கேள்வியோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி எக்ஸாம்ஸில். ஸோ அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன்னா அந்த கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த தமிழ் நூலை இந்த தமிழ் ஆசிரியர் தான் எழுதினாருன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபன்னாக விளையாட்டாக விளையாடிடலாம். கடைசியில் நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற ஒரு ட்ரிக்கையும் இந்த வீடியோவோட கடைசியிலேயே நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த 15 பேரை பாஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த 15 பேரை ஒரு நோட்ல எழுதி வச்சிருங்க. தயவு செஞ்சு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கேட்க போற அந்த 15 நூலுக்குமே ஆசிரியர் இந்த 15 பேர் தான். ஓகேங்களா? ஆனா எந்த நூலுக்கு எந்த ஆசிரியர்ன்றதை கண்டுபிடிக்க போறது நீங்க தான். ஒரு நூலுக்கு நேரம் நான் ஒரு படம் போட்டிருப்பேன், ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன். அந்த பிக்சரை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், யார் அதற்கான ஆசிரியர் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? அதை வந்து விளையாட்டா எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கான ஆசிரியர் யாருன்னு அந்த படத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த நூலுக்கு. ஸோ இந்த 15 பேர் தான் அவருக்கு அதற்கான ஆசிரியர்கள் இருக்க போறாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க நூல்கள் பார்க்க என்ன பண்ணிட்டே வரீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒவ்வொரு நூலுக்கு நேரமும் என்ன இருக்கும், ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சருக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இதை பார்த்து நீங்க கண்டுபிடிங்க. ஸோ நான் ஏன் அந்த பிக்சர் போட்டேன், அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்தோடனே லாஸ்ட்டுக்கு போயிடாதீங்க. லாஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளோ கிரியேட்டிவ் மைண்ட் ஒளிஞ்சிருக்குன்றது தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து யோசிச்சு பதில் சொல்றீங்கன்றதும் தெரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த 15 தான் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? போயிடலாங்களா? சரி, the first question, குண்டலகேசி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து குண்டலகேசின்னு வச்சிருக்க நூல். இந்த குண்டலகேசிக்கு பாருங்க, இந்த மாதிரி ஆரோ மார்க் நான் போட்டிருந்தேன்னா நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆரோ மார்க்கை நான் போட்டிருக்கேன்னா, சென்டர்ல போட்டிருக்கேன்னா முன்னாடி இருக்கிறது ஒரு நூலை குறிக்கிறது. இந்த பிக்சர் வந்து நூலை குறிக்குது. இந்த பிக்சர் வந்து நூலுடைய ஆசிரியரை குறிக்கிறதுக்கான ஒரு க்ளூவா இருக்கும். ஓகேங்களா? நூலுடைய ஆசிரியர் குறிக்கிறதுக்கான ஒரு க்ளூவா இருக்கும். இப்போ குண்டலகேசிக்கு குண்டா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், இங்க கொத்துற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான ஆன்சர்ஸும் நான் கடைசியில சொல்றேன் ஏன்றத. அடுத்தது செகண்ட் क्वेश्चन, சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. ஸோ இந்த பிக்சர் கிளியரா தெரியுதா? கமல் இருக்கார், சிவாஜி கணேசன் இருக்கார். ஒரு ஃபேமஸான படம் தான். என்ன படம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த படத்தை வச்சு தான் இந்த சீவக சிந்தாமணின்ற நூலுக்கு வந்து ஆசிரியர் இருக்க போறாரு. ஸோ அது என்னன்றதை கண்டுபிடிச்சு விடை தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் क्वेश्चन, பெரிய புராணம். பெரிய புராணம்க்கு ஒரு தாத்தாவை போட்டிருக்கேன், ஒரு கிழவனை. ஓகே, ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ பெரிய புராணத்துக்கு ஏன் கிழவனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் வேணால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த 15 பேரில் எந்த பேர் இதுக்கு சூட் ஆகுன்றதை கூட நீங்கள் பார்த்து பொறுமையாக கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேவையில்லாமல் வீடியோவை அப்படியே கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்டே கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. பாஸ் பண்ணிட்டு கூட கண்டுபிடிங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 4வது கேள்வி போயிடலாங்களா? வாவ், 4வது கேள்வி நம்ம அஜித் சாரை வச்சு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ தேம்பாவணி, நூல் பேர் வந்து தேம்பாவணி. ஸோ அஜித் வந்து இந்த ஸ்டில் எந்த படம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அஜித் சார் வச்சு அந்த க்ளூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மான்பழம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு முனிவர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் தேம்பாவணி எழுதினவருடைய பேர் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ என்னன்றதை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? போயிடலாங்களா? 5th க்ளூ. 5th போகலாங்களா? சரி, ஓகே. 5th क्वेश्चन, சீரா புராணம். சீரா புராணம் நான் முன்னமே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆரோ மார்க் வந்திருந்தா முன்னாடி இருக்கிறது வந்து நூலோட பேர். இப்போ புராணம், புறா, அதனால புறா வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். நாகேஷ் சார் பிளஸ் சிவாஜி சார் இருக்கார். ஓகே, இவங்க 2 பேருமே ஒரு லெஜண்ட்ஸ். இவங்களை வச்சு இந்த படம் எதுன்றது ஞாபகம் இருக்கும், இது எந்த மாதிரியான சீனுன்றதும் ஞாபகம் இருக்கும். ஸோ இதை வச்சு என்ன பேர் வரும்ன்றதை கண்டுபிடிச்சி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளியர்? ஓகேவா? 6th क्वेश्चन போகலாங்களா? சரி, 6th. ஓகே, ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். அப்போ இதுங்க வந்து மணின்னு இருக்கா? ஸோ மாணிக்கக்கல், இது ஒரு மாணிக்கக்கல், மணின்றது அதை தான் குறிக்குது. ஸோ அதுக்கு நேரம் நான் ஏன் பாம்பு போட்டிருக்கேன்னு தெரியல. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த 15 பேரில் தான் இருக்க போது. ஒரு நாகம் படம் போட்டிருக்கேன். இந்த நாகம் ஏன் வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னுட்டு. 6th. 7th போலாங்களா? ஓகே, 7th क्वेश्चन, திரிகடுகம். கடுகு.
திரிகடுகம் இருக்குல்ல, கடுகு, அதனால கடுகு போட்டிருக்கேன். ஓகேங்களா, கடுகு தான் நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற கடுகு தான். ஆனா வெரி குட், நல்லது, ஏதோ நல்லது சிம்பிள் காமிக்கிற மாதிரி போட்டிருக்கேன், ஏன்னு தெரியல. ஸோ அதுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ நூலோட பேர் வந்து ஏதோ வெரி குட், நல்லது நடக்க போகுது. ஸோ அது என்னன்றதை கண்டுபிடிச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த திரிகடுகம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லயும் நிறைய முறை கேட்டிருக்கான். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், ஏலாதி. ஏலாதி, ஏலா அப்படின்னும் போது ஏலக்காய், ஏலானாலே ஏலக்காய் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஏலக்கான்ற ஒரு நூலை தான் எழுதினவங்களுக்கு மாம்பழம் போட்டிருக்கேன், மேன்ற ஒரு படம் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் குரங்கு தாவர மாதிரி சிம்பிள் போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் தாங்க, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு மாம்பழம், மே, ஒரு குரங்கு தாவர மாதிரி சிம்பிள் போட்டிருக்கேன். இதற்கு யார் நூலாசிரியர்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 9th கொஸ்டின் போலாங்களா? 9th கொஸ்டின், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு ஒரு சிவனும் முருகர் போட்டிருக்கேன். இது வந்து என்ன மாதிரி ஒரு சீனுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகர் வந்து சிவனுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை வந்து உபதேசிக்கிறார், அதாவது அதோட விளக்கத்தை கூறுறாரு. அப்ப சிவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி பணிஞ்சு நின்று கேட்பார், முருகரை டீச்சரா வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏன் இதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து கரெக்டா பண்ணுங்க. ஸோ இது வந்து அவர் குரு ஆயிட்டார், இவர் வந்து சிஷ்யன் ஆயிட்டார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு. அடுத்தது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 10வது நூல். அடிக்கிறாங்கப்பா ஸ்லாப், என்னத்துக்கு இதை வச்சிருக்காங்க அப்படின்றத யோசிக்காம அந்த 10 பேர் 15 பேர்ல பாருங்க, அந்த 15 பேர்ல தான் இதுக்கான ஒரு க்ளூ ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு இதுக்கு என்ன நூலுடைய ஆசிரியர் பேர் வரும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சிலப்பதிகாரத்துக்கு ஏன் அடிக்கிற மாதிரி படம் போட்டிருக்கேன்றத பார்த்துட்டு போடுங்க. ஓகேங்களா, சரி. அடுத்த படம் மணிமேகலை, அகெயின் அஜித் சார். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அஜித் சார் அகெயின் வந்திருக்காரு. ஸோ மணிமேகலை, இது என்னவோ 2 பேரை கம்பைன் பண்ணியிருக்கேன். சீன்ற ஒரு லெட்டரையும் பிளஸ் தலை, நம்ம தலை அஜித் சாரை கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக இது மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்றத அந்த பேர்லேருந்து கண்டுபிடிச்சு போடுங்க. ஸோ எக்ஸாக்டாக பேரே வராது, ஒரு சின்ன க்ளூ வரும், அதை வச்சு பேரை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காக தான். சரி, பார்த்துட்டு போடுங்க. அடுத்தது போலாங்களா? 12வது வீரசோழியம். வீரசோழியம் புத்தர் போட்டிருக்கங்க. புத்தரை போட்டிருக்கேன்னா ஏதோ ஒரு பேர் தான், புத்தரோட ரிலேட் ஆகிற பேர் தான். கண்டுபிடிச்சு சொல்லுங்க, வீரசோழியம் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் என்ன? ஓகேங்களா, சரி. அடுத்தது சதுரகராதி. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு க்ளூ தான் பார்த்தோம். அப்ப அந்த நூலை எழுதினவரும் இந்த நூலை எழுதினவரும் ஒருத்தர் தான். ஸோ சதுரகராதிக்கும் இதே க்ளூ தான் இருக்கு. நம்ம அஜித் சார் ஒரு பெரிய படம், மெகா ஹிட்டான ஒரு படத்தினுடைய போஸ்டர், நெக்ஸ்ட் ஒரு மாம்பழம், நெக்ஸ்ட் ஒரு சித்தர் இருக்காரு, இதெல்லாம் கம்பைன் பண்ணி நீங்க போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் திருவாசகம். திருவாசகத்துக்கு அகைன் ஒரு மாணிக்க கல் போட்டிருக்கேன். யாரோ ஒருத்தர் மியூசிக் பிளே பண்றாரு, மியூசிக் வாசிக்கிறாரு, அது போட்டிருக்கேன். ஓகே, ஏதோ ஒன்று பியானோ வாசிக்கிறவர் போட்டோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாணிக்க கல்லையும் வாசிக்கிறத வச்சு நீங்க என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, திருவாசகம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், திருமந்திரம். திருமந்திரத்துக்கு 2 வார்த்தையை பிளஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு லோகோ போட்டிருக்கேன். ஸோ அதில் ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு, எழுத்து, அது என்னன்றதை படிங்க. அதை படிச்சுட்டு இந்த வார்த்தை என்னன்றது கண்டுபிடிச்சு சேர்த்தீங்கன்னா மேபி திருமந்திரத்தினுடைய ஆசிரியர் பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 15 ஆசிரியர்கள் பேரும் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ 15 ஆசிரியர்கள் பேரையும் நீங்க வந்து எழுதி வச்சிருந்தீங்கன்னா அது வந்து யார் யார் எந்தெந்த நூலை எழுதினாங்கன்றதை கண்டுபிடிங்க. ஓகேங்களா, கண்டுபிடிச்சு ஆன்சர் பாக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதற்கான விடைகளை நான் ஏன் க்ளூ வச்சேன், இந்த க்ளூ எதுக்கு வச்சேன்றதை இப்போ நான் சொல்றேன், வேகமா பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னைக்குமே இந்த 15 ஆசிரியர்கள் பேரும் உங்களுக்கு மறக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ரிஸ்க் எடுத்து தனியாலாம் படிக்கணும்னு இல்லை, இப்போ படிச்சுட்டா இதோட சரி, அவ்வளவுதான். ஓகே, அந்த 15 ஆப்ஷன்ஸ்ல இருந்து பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்துக்கலாம் ஏன் இந்த க்ளூ வச்சேன், எதுக்காக இதை வச்சிருக்கன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ குண்டலகேசியின் ஆசிரியர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாதகுத்தனார். ஓகேங்களா, நாதகுத்தனார் தாங்க குண்டலகேசியின் ஆசிரியர் பேர். எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களோ ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, குண்டா ஒரு பையனை போட்டிருக்கேன். ஸோ குண்டா இருக்கவங்க குத்தனா நம்ம தாங்க மாட்டோம், அதுக்கு தான் இந்த குத்துன்ற சிம்பிள் வச்சிருக்கேன். ஸோ குண்டா இருக்கவங்க குத்தனா நம்ம தாங்க மாட்டோம். ஸோ அடிபட்டாலே வலிக்கும். அப்போ குண்டுனாலே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, குத்துறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குத்தனார், நாத குத்தனார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வரும். இல்லைன்னா குத்தனாங்கன்னு வச்சுக்கோங்க, கொயின்ஸ் காதுல சவுண்ட் கேட்கலாம், அது ஒரு நாதம் தானே, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்தனா சவுண்டு நல்லா கேட்கும், நாத குத்தனார். ஓகேங்களா, குண்டா இருக்கவங்க குத்தனா தாங்க மாட்டோம். ஸோ இந்த பேரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், குண்டுனா குத்து. ஓகேங்களா, அடுத்தது சீவக சிந்தாமணி. இந்த நூலை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர்.
திருத்தக்க தேவர். அதுக்கு தான் நான் தேவர் மகன் படம் போட்டோ வச்சிருந்தேன். ஸோ லாஸ்டா தேவர்னு முடியறதுனால ஸோ அந்த படத்தினுடைய கான்செப்டே வந்து ஒரு வில்லேஜ் கான்செப்ட். அவங்க சீவிடுறா, தலையை சீவிடுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சீவக, சீவு, தலையை சீவுன்னு வந்து சிவாஜி வந்து கமல் கிட்ட சொல்லுவாரு. ஸோ சீவக சிந்தாமணிக்கு வந்து சீவுனா தேவர். ஸோ சீவுனாலே என்னன்னு வரணும், தேவர் மகன் படம் ஞாபகம் வரணும். ஸோ சீவுனா தேவர், திருத்தக்க தேவர் அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு க்ளூ தான். ஓகேங்களா. அடுத்தது பெரிய புராணம். கிழவனை போட்டிருக்கங்க. ஸோ இந்த நூலை எழுதுனவர் பேர் என்னன்னா சேக்கிழார். ஓகேங்களா, சேக்கிழார். இங்க பாருங்க, கிழார். கிழார்னாலே என்ன, கிழவன், வயதானவர். ஸோ நம்ம வயசானவங்கலாம் பெருசு பெருசுன்னு தானே கிண்டல் பண்ணுவீங்க. அப்ப பெரிய புராணம்னா அது வந்து பெரிய புராணம், பெருசு, ஒரு கிழவர் தான் எழுதியிருக்கணும். அப்ப பேர் என்னது, சேக்கிழார். அப்ப பெரிய புராணம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா சேக்கிழார் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஓகே. தேம்பாவணி. தேம்பாவணி நூலை எழுதியவர் என்னன்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா. அதனாலதான் ஒரு முனிவர் போட்டோ, ஒரு மாம்பழம் போட்டோ, வீரம் படம் போட்டோ வச்சிருக்கேன். ஸோ வீரமாமுனிவர் இதெல்லாம் சேர்த்தா தேம்பாவணி கிடைச்சிடும். மாம்பழம் எப்படி இருக்குங்க, மாம்பழம் எப்படி இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அப்படியே டேஸ்டா இருக்கும். இந்த காலத்துல மாம்பழம் கொடுத்தா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உள்ள இறங்கும். ஸோ தேம்பாவணி தேன் மாதிரி இருக்கக்கூடியதுனால மா. அப்போ மான்ற வார்த்தை வந்தா தேம்பாவணி, வீரமா முனிவர். ஓகேங்களா. அதே நேரத்துல வீரம் படத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சோத்த போட்டு தான் அடிப்பான். வீரம் படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கான்செப்டே இருக்கும். ஸோ தேன் மாதிரி எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு நல்லா பேசி சோறு போட்டு அப்புறமா என்ன பண்ணுவார், வச்சு செய்வார். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வீரம் மாமுனிவர். ஓகேங்களா. தேம்பாவணி என்ற நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்தது சீரா புராணம். ஸோ இந்த புறா படத்தை ஏன் போட்டோம்னா நூல்ல புறா அப்படின்னு இருக்குன்றதுனால தான் புறா போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு இதோட ஆசிரியர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உமரு புலவர். ஓகேங்களா. சீரா புராணம்ன்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமரு புலவர். ஸோ புலவர் நாகேஷ் வந்து இந்த படத்துல ஒரு புலவரா வேலை பார்த்து செஞ்சுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து அரசன் கிட்ட இந்த கவிதைக்கு பொருள் சொன்னா அதுக்கு வந்து 1000 தங்க காசுகள் தருவாங்கன்னு சொல்லவே சிவாஜி வந்து ஏதோ ஒரு நூல் எழுதி கொடுத்துருப்பார்ல. ஆனா அதுக்கு கடைசியில் நாகேஷுக்கு கிடைக்குமா காசுனா கிடைக்காது, மறுத்துடுவாங்க. அரசர் வந்து மறுத்துடுவார். ஸோ மறுத்துடுவார் புலவர். ஓகேங்களா. நாகேஷ் புலவரா போவார், மறுத்துடுவார். அப்ப சீரா புராணம் என்ற நூலை இயற்றியவர் உமரு புலவர். ஸோ புலவருக்கு மறுப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அதனாலதான் சிவாஜிக்கு சீற்றம் வரும். சீற்றம், சீராம், அது கோபம் வரும். ஸோ சீரா புராணம்ன்ற நூலை எழுதியவர் யாரு, உமரு புலவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரான கோபம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோபம் வந்து எதுக்கு வரும், புலவருக்கு காசு கொடுக்க மறுத்ததுனால தான் கோபம் வரும். ஸோ சீரா புராணம் உமரு புலவர், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான்மணி கடிகை. இங்க நம்ம மணிக்கடி அதுதான் ஞாபகம் வச்சுக்க போறோம். இது மாணிக்கக்கல்லுங்க. இந்த மாணிக்கக்கல் எதுல இருந்து வரும், பாம்புல இருந்து தான் வரும். இந்த பாம்பு கிட்ட இருந்து இந்த மாணிக்கக்கல்லை நீங்க எடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், கடிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது ஏன், இதோட நூலின் ஆசிரியர் பேர் என்னன்னா விளம்பி நாகனார். ஓகேங்களா. நான்மணிக்கடிகை எழுதியவர் யாரு, விளம்பி நாகனார். நாகம் கிட்ட இருந்து நீங்க மாணிக்கக்கல்லை எடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், உங்களை கடிக்கும். ஸோ நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். ஓகேங்களா. நாகம்னு பேர் வரணும். அப்ப மணிக்கடிகை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியா சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது திரிகடுகம். கடுகு. கடுகு இல்லா சமையல் நல்லா இருக்காதுங்க. கடுகு தாளிச்சு கொட்டினாதான் எல்லா சமையல்லையும் டேஸ்டே. ஸோ நல்லது, கடுகு தான் நல்லது, உடம்புக்கும் நல்லது, சமையலுக்கும் நல்லது. ஸோ திரிகடுகம் அந்த நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார். ஓகேங்களா. நல்லாதனார். ஸோ திரிகடுகம் நூலை எழுதியவர் நல்லாதனார். அதனால வெரி குட், நல்லதுன்னு போட்டிருக்கேன். ஸோ கடுகுன்றது வெரி குட், நல்லது, சமையலுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஸோ நல்லாதனார். ஓகேங்களா. திரிகடுகம். அடுத்தது ஏலாதி. ஏலாதினாலே ஏலக்காய் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாம்பழம் வச்சிருக்கேன். ஸோ மாம்பழத்தை கனின்னு சொல்லலாம். கனி, மே வந்து மே, கனி மே, குரங்கு தாவர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ மேதாவியார், கனி மேதாவியார். ஓகேங்களா. கனி மேதாவியார் தான் ஏலாதி என்ற நூலை எழுதியவர். ஸோ ஏலக்காய் எப்படி வாசமா இருக்குமோ அதே மாதிரி மாம்பழமும் வாசமா இருக்கும். பழுக்க பழுக்க வாசனை அதிகமா வரும். அதே நேரத்தில் மே மாசம் தான் மாம்பழம் அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா. கனி மே. நம்ம மாம்பழத்தை பார்த்த உடனே தாவி போய் எடுப்போம்ல. ஸோ ஓகேவா, எல்லாமே இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலக்காய் எப்படி வாசமா இருக்கும் அதே மாதிரி எது வாசமா இருக்கும், மாம்பழம். ஸோ மாம்பழத்தை கனின்னு சொல்லுவோம். மாம்பழம் எப்போ அதிகமா சீசன் கிடைக்கும், மே மாசம். மே மாசத்துல தாவி போய் எடுப்போம். ஸோ கனி மேதாவியார், ஏலாதி. ஓகேங்களா. அடுத்தது 8th மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். பிள்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சாலே சிவனுக்கு முருகர் பிள்ளை. முருகர் பிள்ளை அவர்கிட்ட இருந்து தானே சிவன் கத்துக்கினாரு டீச்சரா. அப்ப இந்த முருகர் என்ற அந்த பிள்ளை வந்து ஒரு குருவா மாறி இருக்கார். சோ முருகருக்கு இன்னொரு பேர் என்ன, குமரன். ஓகேங்களா. முருகருக்கு இன்னொரு பேர் குமரன். அப்ப குமரன் குருவா மாறி இருக்காரு யாருக்கு, சிவனுக்கு. அப்ப இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா குமர குருபரர்.
குமரன் வந்து குருவா மாறினாரு. ஸோ குமர குருபரர், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். ஸோ பிள்ளை, மீனாட்சிக்கு பிள்ளை யாரு? மீனாட்சிக்கு பிள்ளையும் முருகர் தான். மீனாட்சியும் சக்தியின் வடிவம் தானே. ஸோ மீனாட்சிக்கும் பிள்ளையும் முருகர் தான். அப்போ முருகர் தான் வந்து குருவா இருக்கணும். ஸோ குமர குருபரர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த பிக்சர் போட்டிருந்தேன். சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இளங்கோ வடிகள். ஸோ இளங்கோ வடிகள் தான். வடிகள்ன்றது தான் அடிகள்னு வச்சிருக்கேன். ஸோ ஸ்லாப்னா அடி. அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே நம்ம வம்பு வச்சுக்கிட்டா என்ன கிடைக்கும்? அடி தான் கிடைக்கும். ஸோ சிலப்பதிகாரம் அதிகாரம். ஸோ அதிகாரம் இருக்கவங்க கிட்ட பகச்சிக்க கூடாது. அப்படி பகச்சிக்கிட்டா என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும். ஸோ இளங்கோ வடிகள். ஓகேங்களா? அடிகளே கிடைக்கும். அடுத்தது 11th மணிமேகலை. ஸோ மணிமேகலை இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? சீத்தலை சாத்தனார். ஸோ நான் தலை அஜித் போட்டோ போட்டதே தலை, சீத்தலைக்கு தான். இங்க பாருங்க சி போட்டிருக்கேன். சி பிளஸ் தலை, சீத்தலை சாத்தனார்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ ஏன் அது மணிமேகலைக்கு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, தலையில தான் நீங்க என்ன வைப்பீங்க? ஓகே, மணிமகுடம்னு ஒன்று வச்சிருக்கீங்களா? மணிமகுடம் அரசர்களுக்கெல்லாம் வைப்பாங்க. அது எங்க வைப்பாங்க? தலையில தான் வைப்பாங்க. ஸோ மணின்னு வந்தாலே தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தலைனா சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? மணிமகுடம். அடுத்தது வீரசோழியம், புத்தர் வச்சிருக்கேன். ஸோ வீரசோழியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தமித்திரர். ஓகேங்களா? யாரு? புத்தமித்திரர். ஸோ நல்லா பாருங்க, புத்தருடைய தலை வந்து இப்படிதான் இருந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மணி மாதிரி ஆனதுதான் இருந்திருக்கும். ஸோ சோழியும் எப்படி இருக்கும்? சோழி எப்படி இருக்கும்? சோழினாலே அந்த சின்ன சின்னதாக உருட்டி போடுவீங்களே, அது மாதிரி தான் இருக்கு. ஸோ புத்தர்ன்றதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீர சோழியம்னா அவருடைய இதுல இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் புத்தர் வீரத்தை விரும்பாமல் அமைதியை தான் விரும்பினார். ஸோ வீர சோழியம் பொழுது வீரத்தை விரும்பாமல் புத்தர் அமைதியை தான் விரும்பினார். சோழி மாதிரி தான் அவர் தலையில இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் சொல்றேன் வீர சோழியம்னா யாரு? புத்த மித்திரர். அடுத்தது சதுரகராதி அகைன் யார் தான் எழுதினாரு? வீரமாமுனிவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, ஸோ வீரம் படத்துல எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸ்கெட்ச் போட்டு அடிப்பார். ஸ்கெட்ச்னா என்ன? கட்டம் கட்டி அடிக்கிறது. அந்த படத்துலேயே சொல்லுவாங்க, கட்டம் கட்டி அவன் உள்ள கூப்பிட்டு பொழப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சதுரகராதி. சதுரம்னாலே ஸ்கொயர். ஸோ வந்து ஸ்கொயர் உள்ள வச்சு அடிப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வீரமாமுனிவர் தான் எழுதினார். ஓகேங்களா? சரி, வீரம் படத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசகம் அப்படின்னா, வாசகம்னாலே எதானா ஒன்று பார்த்து தான் வாசிப்பாங்க. ஸோ வாசகம்னாலே வாசின்னு தான் வரப்போகுது. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். மாணிக்கக்கல் அது போட்டிருக்கிறது, அதுக்கு தான் மாணிக்க வாசகர். ஓகேங்களா? மாணிக்க வாசகர். வாசகர் ரெண்டுத்துலையுமே சேமா இருக்கணும். வாசகர், மாணிக்க வாசகர். அடுத்தது திருமந்திரம். லாஸ்ட் திருமந்திரம். மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை இருக்கணும். மூளை இல்லைன்னா மந்திரம் என்ன சொன்னாலும் மண்டையில நிற்காது. ஸோ திருமூலர். ஓகேங்களா? திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். திரு பிளஸ் மூளை, அதான் போட்டிருக்கேன், திருமூலர். ஸோ மந்திரம் சொல்லணும்னா மூளையில மூளை இருக்கணும். ஓகேங்களா? சரி, இது ஒரு ஃபன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 15 நூல்களுடைய ஆசிரியர் பேர் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம். இல்லை இது பிடிக்கலன்னா சார் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்கனாலும் நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக தான் இது ஒரு முயற்சி. ஸோ இது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை மேலும் வளர்க்கலாமா இல்லையான்றதை நாங்கள் முடிவு பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸையும் கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே பார்த்து பயனடையட்டும். ஸோ தமிழுக்கும் இது மாதிரி மென்மேலும் வீடியோங்கள் நாங்கள் போட போறோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.